नमस्ते। मध्यमा पोयम 3 अद्भुत माया। अद्भुत माया कविता का सारांश अपने शब्द में लिखी। अद्भुत माया नामक कविता में कवि भगवान के अद्भुत लीलाओं के बारे में बताते हैं. இந்த அத்புத் மாயால அப்படிங்கக்கூடிய கவிதையில கவிஞர் எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா பகவானுடைய அற்புத லீலைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. கவி கஹத்தே ஹேன், கவிஞர் என்ன சொல்றாங்க, பகவான் பேடிக்கே பத்தோமே ஹரா ரங்க் தேத்தே ஹேன், கடவுள் மரத்துல இருக்கக்கூடிய இலைகளுக்கெல்லாம் கிரீன் கலரை கொடுக்கறாங்க. பகவான் கி மெஹந்தி மே லால் ரங்க் தேத்தி ஹேன், அதே கடவுள் தான் மெஹந்திக்கு ரெட் கலரும் கொடுக்கறாங்க. லால்னா ரெட். संसार में जहां भी देखिए वहां भगवान की लीला है. உலகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் அங்க பகவானுடைய லீலைகள் தான் இருக்கும். आकाश में अनेक उज्जवल नक्षत्रों बिना की रस्सी के लटक रहे हैं. ஆகாசத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள்லாம் எந்த ஒரு கயிறும் இல்லாம பினா ரஸ்ஸி அப்படின்னாக்க, ரஸ்ஸி அப்படின்னா ரோப், பினானா வித்தவுட் ரோப்பே இல்லாம, கயிறு இல்லாம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, ஹேங் ஆயிட்டு இருக்கு, தொங்கிட்டு இருக்குது. वन में अनेक वंश वृक्षी प्राणी के बिना भी संगीत देती है. ஸோ அங்கே இருக்க வனத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்சி விருக்ஷ் அப்படின்னா இங்கே பேம்புவை சொல்கிறாங்க. அந்த பேம்பு என்ன ஆகுதுன்னா பிராணிக்கே பினா, அந்த மரத்தை வெட்டினத்துக்கு அப்புறம் அது தனக்கு உயிர் இல்லைன்னாலும் அது என்ன கொடுக்குது அப்படின்னா சங்கீதத்தை கொடுக்குது. புல்லாங்குழல் மரத்தை வெட்டி அதை சுட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும், அதை நம்மளால இசைக்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு மரம் தன்னோட உயிர் போனதுக்கு அப்புறமும் அதால் என்ன கொடுக்க முடியுது, சங்கத்தி கீத்தை கொடுக்க முடியுது, பாடலை கொடுக்க முடியுது. ஹே பகவான், துமாரே ஹாத்மே கைஞ்சி நகிஹே, உங்களோட கைகளில் சிசர்ஸ் இல்லை, லேக்கின் பத்தோங்கோ கைசே இத்தனி சுந்தர் ரூப்மே காட்டா, இருந்தாலும் நீங்கள் எப்படி இவ்வளோ அழகான அந்த லீஃபுக்கு ஷேஃபாக கட் பண்ணுறீங்க. துமாரே ஹாத்மே கோயி ரங்கு நைஹே, உங்களோட கைகளில் எந்த ஒரு கலர்ஸும் இல்லை. फिर கைசே इन फूलों को इतने आकर्ष रंग दिए हैं, உங்கள் கையில் எந்த கலர்ஸும் இல்லாமல் எப்படி பூக்களுக்கு இவ்வளோ அழகான கலர்ஸ் கொடுக்குறீங்க. பகவான் கே அத்புத் மாயா கோ தேக்கர், கடவுளுடைய இந்த அற்புதமான மாயைகளை பார்க்கும்போது ஹமே ஆச்சரிய ஹோத்தே ஹேன், நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. கவி கஹத்தே ஹேன், கவிஞர் சொல்கிறார், ஹே பகவான், आज तक कोई भी तुम्हारी अद्भुत माया के संबंध में नहीं जान सका. இந்த நாள் வரைக்கும் கடவுளுடைய அற்புத மாயைகள் தொடர்பாக யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல. அச்சானக் ஆகி கி தரக்கு தூப் கா பிரகாஷம், சடனா நெருப்பு மாதிரியான ஒரு தூப், சன்லைட்ல பிரகாசமா இருக்குது பகல்லாம். அவர் ராத் ஜெய்சே சாயா ஹே, சடனா அப்புறம் என்ன ஆயிடுது, இரவு மாதிரியான ஒரு கூலிங்கும் நிலவுது. இது எல்லாமே கடவுளுடைய அற்புத லீலைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 2ல क्वेश्चन ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தாரே ஆகாஷ்மே கைசே லட்டக் ரகே ஹே, தாரே அப்படின்னா ஸ்டார்ஸ் எல்லாம் ஸ்கைல எப்படி ஹேங் ஆயிருக்கு. தாரே ஆகாஷ்மே பினா கிசி ரஸ்ஸி கே லட்டக் ரகே ஹே, எந்த ஒரு கயிறும் இல்லாம ஹேங் ஆயிருக்கு, தொங்க விடப்பட்டிருக்கு. வன்சி விருக்ஷ கைசே பஜா ரஹே ஹே, வங்சி விருக்ஷ பேம்பூ ட்ரீஸ் எப்படி பஜா அப்படின்னா வாசிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்சி விருக்ஷ பிராணிக்கே பினா பி பஜா ரஹே ஹே, தனக்கு உயிரே இல்லைனாலும் அது என்ன பண்ணுது, வாசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. வன்மாலி கி கராமத் கியா கியா ஹே, வன்மாலியினுடைய செயல்பாடுகள் என்னென்ன. वनमाली यानी भगवान की करामत अद्भुत है, वंडरफुல்லானது. उनकी अद्भुत माया के कारण, அந்த அற்புத மாயைகளின் காரணமாக கஹி சூரஜ் கி கிரணோं चमकते हैं, அங்க சூரஜோட கிரணோं அப்படின்னா ரேஸ், அது चमकते அப்படின்னா ஜொலிக்குது. और கஹி ராத் கி தரக் சாயா है, அப்போ சில டைம் இரவு போல கூலிங்காகவும் இருக்குது. சாயா அப்படின்னா நிழல் போலவும் இருக்குது. ரோமன் நம்பர் 1ல நம்ம பாவார்த்தில் நம்ம போயமோட லைன் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து இருக்கக்கூடிய எந்த போயத்துலேருந்து வந்திருக்கு, தென் அதோட கான்செப்ட் என்ன, கவிஞர் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கவியோட பேரும் எழுதணும். பாவார்த்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க லைனோட மீனிங்ஸ் எழுதணும். ஓகேங்களா. இப்போ சந்தர்ப்பல யக் பத்யாங்ச அத்புத் மாயா நாம கவிதா சே லியா கயா ஹே, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க போயம் அத்புத் மாயாலேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடணும். इस कविता में कवि भगवान के अद्भुत माया के बारे में बताते हैं. இப்போ இந்த போயம்ல கவியோட பேர் கொடுக்காததுனால நம்ம இதை என்ன பண்றோம், இந்த கவிதையில கவிஞர் பகவானுடைய அற்புத மாயைகளை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம்.
நெக்ஸ்ட் பாவார்த்தை நம்மளுக்கு என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய மீனிங்ஸ் எழுதிடணும். நம்ம இங்கே பார்த்த சாராம்சம் பேஸ் பண்ணியே நம்மளுக்கு எழுதிடலாம். உங்களுக்கு இந்த அத்புத் மாயா அப்படிங்கிற போயம் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தன்யவாத்.